உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை சூலூர் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி பொதுமக்கள் மயானத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை சூலூர் அடுத்த நல்லூர் பாளையம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி பட்டா கேட்டி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் மனு கொடுத்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள 19.36 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மயான இடத்தில் 5 ஏக்கர் போக மீதமுள்ள இடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வீட்டுமனை பட்டாவாக தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் இது தொடர்பாக கடந்த சுதந்திர தின விழாவின் போது கடந்த ராமகோவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் வழங்கப்பட்டது. ஆனால் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த திங்கட்கிழமை கோட்டாட்சியரை சந்தித்து பேசுகையில் தீர்மானம் நகல் கோட்டாட்சியருக்கு அனுப்பப்படவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இன்று வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து பேசினர். அதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மாலையில் மயானத்தில் குடியேறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த சுல்தான்பேட்டை போலீசார் மற்றும் வதம்சேரி கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இரவு 9 மணி வரை நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறையினர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று இந்த பகுதியில் பட்டா கேட்டு மயானத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.